Hi all, how are you? இன்னைக்கு சேலஞ்ச் நம்பர் 24, ரீகனெக்டிங் வித் அன் ஓல்டு ஃப்ரெண்ட். எஸ், உன் நண்பர் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். 1000 சொந்தம் நம்மை தேடி வரும், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். இப்படி நிறைய நட்பு அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம ஸ்கூலில் படித்த நட்பையோ, நம்ம காலேஜில் நம்ம கூட படித்தவங்களையோ, இல்லை நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்லேயோ, நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களையோ நம்ம எவ்வளோ பேர் காண்டாக்டில் இருக்கோம் சொல்லுங்கள். அட் த ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நம்ம அவங்கள தாண்டி வந்துட்டோம். ஆனால் அவங்க கூட கனெக்ட் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்களேன். உங்கள் பழைய டைரி எதையோ எடுத்து நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா மெமரிஸுமே அதில் இருக்க மாதிரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா உங்களோட எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வந்துடும். அது உங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுக்கும். சரி, நண்பர்கள்ன்றது நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்? நம்ம கூட பழகிறப்போ, நம்ம பேசுகிறப்போ, நம்ம என்ன நினைப்போமோ அதை அவங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு கனெக்ட் இருக்கிறது தான் நம்ம நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? நீ தப்பு பண்ண அப்படின்னா நீ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை தடுக்கிறவன் தான் நல்ல நண்பன். இதெல்லாம் ஓகே. அந்த நல்ல நண்பர்கள் கூட இப்போ காண்டாக்டில் இருக்கோமா நம்ம? இன்றைக்கி ஒரு நாள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணலாமா? சரி, எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட், கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. அவங்க நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்களேன். அப்புறம் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க, ஃபோன் காலில் பேசுங்க. இஃப் பாசிபிள் மீட் பண்ணுங்கள், நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணுங்கள். டெவலப் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் ஸ்கூலில் அவங்க கூட பழகினதுக்கும் இப்போ பெரியவங்களாயிட்ட அப்புறம் உங்களோட ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போயிட்ட அப்புறம் நீங்கள் பழகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தவங்க இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஒரு கைடாக மாறலாம், ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறலாம். ரீகனெக்ட் வித் அன் ஓல்டு ஃப்ரெண்ட். தட்டா, பை பாய்.